ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வரப்போற 2022ல அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். அந்த வகையில் நெக்ஸ்ட் 2022ல ஒவ்வொரு பிராண்டுகிட்ட இருந்தும் ஹை எக்ஸ்பெக்டேஷனோட லான்ச்சுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிராண்ட் சாம்சங் கிட்ட இருந்து இந்த 2022ல ஹை எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவை சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் சாம்சங்குடைய கேலக்ஸி S21 அல்ட்ரா இதனுடைய சக்ஸஸராக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கேலக்ஸி S21 அல்ட்ரா மாதிரியே S Pen சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்குடைய மோஸ்ட் ப்ரீமியம் மாடல் ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இது குளோபல் வேரியண்ட்டில் ஸ்னாப்ட்ராகன் சிப்ஸோட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 சிப்ஸோடையும் சைனீஸ் மார்க்கெட்டில் அவங்களுடைய ஓன் எக்ஸினோஸ் சிப்ஸோடையும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ஒரு தி பெஸ்டான கேமரா ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் உடைய மோஸ்ட் பிரீமியம் ஸ்மார்ட் ஃபோனா அபவ் 1 lakh பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த கேலக்ஸி S22 அல்ட்ரா மாதிரியே சாம்சங் உடைய சாம்சங் கேலக்ஸி S21 FE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் நெக்ஸ்ட் இயர் 2022 லான்ச்சுக்காக ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 40,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக சாம்சங் கிட்ட இருந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த 40,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே, ஸ்னாப்ட்ராகன் 888 சிப்செட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த சாம்சங் கேலக்ஸி S21 FE அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இயர் 2022ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் சாம்சங் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ஹை எக்ஸ்பெக்டேஷனோட நெக்ஸ்ட் இயர் 2022 லான்ச்சுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அடுத்து ஆப்பிள் கிட்ட இருந்து நெக்ஸ்ட் இயர் லான்ச்சுக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா ஆப்பிளுடைய 13 சீரிஸுடைய சக்ஸஸராக அவங்க நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிற iPhone 14 சீரிஸ் தான். இந்த iPhone 14 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் iPhone 13 சீரிஸ்ல இருந்து நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கு. அந்த வகையில் டிசைனில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மேஜரான அப்கிரேடேஷன் இருக்க போகுது. இந்த வாட்டி இந்த iPhone 14 சீரிஸ்ல பஞ்சுவல் டைப்ல செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட LTPO டிஸ்ப்ளே அண்ட் கேமராவில் மெகா பிக்சல் வைஸுமே இந்த வாட்டி ஒரு மேஜரான அப்கிரேடேஷன் இருக்க போகுது. அவங்களுடைய 12 மெகா பிக்சல் கேமராவுக்கு பதில் இந்த iPhone 14 சீரிஸ்ல 48 மெகா பிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இதுல மேக்ஸிமம் 8K கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த iPhone 14 சீரிஸ் நெக்ஸ்ட் 2022 எண்டில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. அடுத்து OnePlusக்கு வந்தோம்னா OnePlus கிட்ட இருந்து நெக்ஸ்ட் 2022ல எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் OnePlus உடைய 10 சீரிஸ் தான். இந்த 10 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இவங்க லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான சில நியூஸ் தான் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுலயும் இந்த OnePlus 10 சீரிஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் OnePlus 10 Pro அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ண போறாங்க. இது கூடவே OnePlus 10ம் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா OnePlus 10 Pro ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா OnePlus 10ம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை பத்தின எக்ஸாக்டான டீடைல்ஸ் இப்போதைக்கு இல்ல. பட் இந்த OnePlus 10 Pro ஹையர் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 கான சிப்செட்டோட பேக் பண்ணி 60 to 70K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி OnePlus 10 ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 888 கான சிப்செட்டோட பேக் பண்ணி 40 to 50K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் OnePlus ஃபேன்ஸ் OnePlus 10 Pro ஜனவரி மாதம் லான்ச் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்து Xiaomiன்னு பார்த்தோம்னா உங்களுடைய Xiaomi 12 சீரிஸ் தான் நெக்ஸ்ட் இந்த 2022 லான்ச்சுக்காக ஹை எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அந்த வகையில் இந்த Xiaomi 12 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 கான சிப்ஸோட தான் வரப்போகுது. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் போன்ல ரியல் சைட் 50 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில ரூமர்ஸுமே இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல், அது போக இன்னொரு 50 மெகா பிக்சல் அண்ட் மூணாவதா இருக்கக்கூடிய ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா அப்படின்ற மாதிரி 50 மெகா பிக்சலுக்கான கேமராவோட இந்த Xiaomi 12 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ், சில ரூமர்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் இது இப்போதைக்கு ரூமரா தான் இருந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு ட்ரூத்தா வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இதுல 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த Xiaomi 12 சீரிஸ் 50,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக நெக்ஸ்ட் ஜனவரி 2022ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் Xiaomi 12 சீரிஸ்க்காக யாரெல்லாம் அவ்வளோ வெயிட் பண்றீங்களோ இன்னும் ஒரு மாசம் தான், ஜனவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஜனவரி மாதத்துல இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் இருக்க வாய்ப்புகள் இருக்கு.
அடுத்து கூகுள் பிக்சல் கிட்ட இருந்து ஹை எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா அவங்களுடைய கூகுள் பிக்சல் 6a சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்காக இந்தியாவில் இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன் கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணாம விட்டுட்டாங்க. இதுலயே நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் கூகுள் பிக்சலுடைய இந்தியன் ஃபேன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாங்க. பட் ஆனால் இந்த கூகுள் பிக்சல் 6a பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலையும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்காகவே இந்த ஸ்மார்ட் போனுக்காக இந்தியன் ஃபேன்ஸ் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த கூகுள் பிக்சல் 6a ஸ்மார்ட் போனும் கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் மாதிரி அவங்களுடைய ஓன் டென்சர் சிப்செட்டோட டென்சர் GS101 அப்படின்ற சிப்செட் பேக் பண்ணி பிக்சல் 6 ஸ்மார்ட் போன்ல இருந்த ஒரு சில ஸ்பெக்ஸை லைட்டா டவுன்கிரேட் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் 45K அரௌண்ட் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2022 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லயே இந்த கூகுள் பிக்சல் 6a அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்தியாவில் கண்டிப்பா லான்ச் ஆக போகுது. அடுத்து மோட்டோரோலா கிட்ட இருந்து நெக்ஸ்ட் 2022 லான்ச்சுக்காக ஹை எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா மோட்டோ எட்ஜ் எக்ஸ் சொல்லலாம். இந்த மோட்டோ எட்ஜ் எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஆல்ரெடி கொஞ்ச நாளாகவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருந்தது. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோ கூட நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் தான் பேக் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்டோரோலா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 60 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த மோட்டோ எட்ஜ் எக்ஸ் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் 50 to 60K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மோட்டோ கிட்ட இருந்து ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ இந்த மோட்டோ எட்ஜ் எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்காக கண்டிப்பா இன்னும் ஒரு 1 or 2 month நீங்க வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா ஜனவரி இல்ல பிப்ரவரி மந்த்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்கும். அடுத்து ரியல்மின்னு பார்த்தோம்னா எப்பவும் போல தான் அவங்களுடைய நாசோ சீரிஸில் ஸ்டார்ட் பண்ணி GT சீரிஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் இந்த 2022லையுமே லான்ச் பண்ண போகிறாங்க. பட் அதில் ஹை எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா ரியல்மியுடைய 9 சீரிஸை சொல்லலாம். இந்த சீரிஸ் லாஸ்ட் மந்த்தே லான்ச் ஆக வேண்டிய ஒரு சீரிஸ் தான். பட் ஒரு சில காரணங்கள்னால ஜனவரி மாதம் தான் லான்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ரியல்மி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் ஜனவரி மாதம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அப்படின்றது இருக்க போகுது. இந்த ரியல்மி 9 சீரிஸில் ரியல்மி 9 and 9 Pro அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக இன்னும் நிறைய ஸ்மார்ட் போன் ரியல்மி 9 சீரிஸ்ல இருந்து சப் சீரிஸ் ஸ்மார்ட் போனா கண்டிப்பா லான்ச் பண்ண தான் போறாங்க. பட் இப்போதைக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் ரியல்மி 9 and 9 Pro தான். இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு 5G ஸ்மார்ட் போனை தான் கொண்டு வர போறாங்க. அதுல ரியல்மி 9 ஸ்மார்ட் போன் மீடியாடெக் சிப்ஸோடையும் அண்ட் ரியல்மி 9 Pro ஸ்மார்ட் போன் ஸ்னாப்டிராகன் சிப்ஸோடையும் பேக் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல ரியல்மி 9 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காகவும் ரியல்மி 9 Pro 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காகவும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. அந்த வகையில் ரியல்மி 9 சீரிஸ்க்காக யாரெல்லாம் அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஜனவரி மாதம் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் உடைய லான்ச் இருக்க போகுது. அடுத்து ரெட்மிக்கு வந்தோம்னா ரெட்மி கிட்ட இருந்து நெக்ஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய சீரிஸ் ரெட்மியுடைய நோட் 11 சீரிஸ் தான். இந்த சீரிஸ் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்பெக்குமே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி நம்ம சேனல்லே இந்த ரெட்மி நோட் 11 சீரிஸை பற்றின டெடிகேட்டட் வீடியோலாம் பார்த்துட்டோம். அந்த வகையில் இந்த ரெட்மி நோட் 11 சீரிஸ்லேருந்து ரெட்மி நோட் 11, நோட் 11 Pro, நோட் 11 Pro Max அப்படின்ற 3 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் 15,000, 20,000 அண்ட் 25,000 அப்படின்ற இந்த 3 பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரெட்மி நோட் 11 சீரிஸுடைய லான்ச்சும் இந்த ஜனவரி மாதம் எண்டுக்குள்ள நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இந்த ஸ்மார்ட் போன் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸோட லான்ச் ஆக போகுது. அதை பத்தி நீங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கார்ட்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து ரெட்மியுடைய தம்பி போக்கோ கிட்ட இருந்து ஹை எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு பார்த்தோம்னா போக்கோ X4 அண்ட் போக்கோ F4 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ரொம்பவே ஹை எக்ஸ்பெக்டேஷனில் இந்த இயர் லான்ச்சுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு. பட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின எந்த ஒரு லீக்ஸுமே இப்போதைக்கு நமக்கு அஃபிஷியல் சோர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கல. அதனால இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் பொறுத்த வரைக்கும் நமக்கு இமீடியட்டாக இருக்க போதில்லை. இந்த ஜனவரி அண்ட் பிப்ரவரி மந்த்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்காது. மோஸ்ட்லி மார்ச் அண்ட் ஏப்ரல் மந்த்ல இந்த போக்கோ X4 இல்லனா F4 உடைய லான்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால போக்கோ உடைய X4 இல்ல F4 ஸ்மார்ட் போனுக்காக யாராவது வெயிட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா மினிமம் இன்னும் ஒரு 2 மாசமாவது வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் உடைய லான்ச் அப்படின்றது நடக்க போகுது. அடுத்ததா இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா இன்ஃபினிக்ஸ் உடைய 0 சீரிஸ் இந்த சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன் எப்ப லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. இன்ஃபினிக்ஸ் 0X அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த இன்ஃபினிக்ஸ் 0X ஸ்மார்ட் போனையும் கண்டிப்பா இந்த 2022ல நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
மற்றபடி இப்போ ஓவரால் நெக்ஸ்ட் இந்த 2022 லான்ச்சுக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷனோட காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இயருடைய மோஸ்ட் ப்ராமிசிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விருப்பத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.